ஜெபிக்கும்போது ஆண்டவர் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுமப்பா, மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைச்சிருங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை எது ஒன்றும் நம்மில் இல்லையே, எந்த போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை எது ஒன்றும் நம்மில் இல்லையே, எந்த போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆமென். அப்பா உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம தியானிக்க நமக்குள்ளே இன்னும் ஆசீர்வாதமாக இருப்போம், இன்னும் நமக்கு தேவ பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆமென். கண்பானவர்களே, உண்மையிலே அவருடைய பிறப்பை நாம் பைபிளை பார்த்து அப்படியே நாம் உண்மையாக அதை தியானித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளே தேவ பக்தி வைராக்கி இன்னும் எழும்பும். ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் ஆண்டவர் குறித்து எழுதும்போது 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் படைத்த இறைவன், அந்த யெகோவா தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்படுகிறது தான் கிறிஸ்மஸ். இதில் பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது அவர் கடவுள், அவர் இறைவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அதை கொஞ்சம் கூட அவர் அதை பெருமையாக எண்ணாதபடி பாருங்க, தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபமானாராம். யார் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமை இருந்துச்சுன்னா அவன் ரட்சிக்கப்படவே முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்கம்மா, நீங்கள் எழுதி வச்சுடுங்க, எல்லார்ட்டையும் வேணான்னு சொல்லலாம். ஏன் அன்றைக்கு யூதர்கள் ரட்சிக்கப்பட முடியல? அவங்களுக்குள்ளே பெருமை. நாங்கள் தான் யெகோவா தேவனை வணங்குறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பெருமையிலே சுயநீதியை தேடினபடினால அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்கு வரல, கிறிஸ்துவை தொழுது கொள்ளலை, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவின் ரட்சிப்பை அனுபவிக்கலை அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா பெருமை. இதை சரியாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை நான் படிக்க பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொரு தங்கிலும் மேன்மையுள்ளவர்களாய் என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில்
இருக்க கடவது என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து நீங்க நல்லா யோசித்து பாருங்க, உங்க ஸ்தானத்தை நீங்க விட்டு கொடுக்கிறீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்திருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலைன்னா நீங்க நல்லா புரிஞ்சிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அவன் விசுவாசித்த அந்த பாவத்தை அறிக்கை பண்ணாதபடி இன்னும் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்குள்ளே சுயநலம் இருக்கு, அவனுக்குள்ளே பெருமை இருக்கிறனால அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வரமாட்டேங்கி. அதனால தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கடவுள் மனுஷனாய் பூமிக்கு வந்து நமக்கு பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெறும், உனக்கு உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும், முடிவில் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் அதை ஏறெடுத்து கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் பெருமை. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பெரிய பண்டிகை. என்ன பண்டிகைன்னா அது கிறிஸ்மஸ் தான். அநேக கோடிக்கணக்கான அநேக ஜனங்கள் உலகத்தில் கொண்டாடுகிற பண்டிகை என்ன பண்டிகைன்னா அது கிறிஸ்மஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, சரித்திரத்தை பிரித்த அந்த ஆண்டவர் கிமு கிபி என்று கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரத்தை பிரித்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் மனிதனாய் பூமியிலே வந்தார். அதை தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தெய்வீகத்தை நாம் புரிய வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை அதில் பாருங்கள், என்ன பண்ணிருக்கு பாருங்க, நல்ல அந்த வசனத்தை பாருங்க. அவர் அதில் பாருங்க, அதில் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த திருத்துவத்தை சொல்லி கடவுளை பிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னமோ எனக்கு நான் சொன்ன எனக்கு என்னமோ தெரியல, ஆண்டவரை பிரிக்க நம்மளால் நம்முடைய மனசு விட மாட்டேங்கி, மனசு வர மாட்டேங்கி, பயம் வந்துடுது. அந்த திருத்துவத்தை பிரித்து நம்மளால் பேச முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு பயம் வருது. இன்றைக்கு துணிகரமாக பேசுகிறாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் நான் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன்கிறார். நல்லா பாருங்கள், வார்த்தையை பாருங்கள், எப்படி ஒரு வார்த்தைன்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்தில். எனக்கு அன்பானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி பிறந்த நாள் அப்படின்னா கொண்டாடுறாங்க. எவ்வளவோ அரசியலுக்கு சால்ற அடிக்கிறவங்க, அந்த அரசியலே துட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க, அதை ஒரு பொழுதுபோக்காக வச்சு கொண்டாடுகிறாங்க. ஆனால் கடவுள் மனுஷனாய் பூமிக்கு வந்து ஏழை கோலமாய் அவர் பிறந்து, அது மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிசயம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் ஒரு மனுஷன் தோன்றுகிறான் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு குட்டி பிள்ளைகள் ஒரு 5 வயது பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும், ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது தான் குழந்தை பிறக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் இதை கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளாதபடி கன்னி மரியினிடத்திலே ஆண்டவர் தோன்றினார் என்று சொல்லி உலகம் முழுவதும் தெரியும். ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு ஜனங்கள் முன் வரவில்லை. நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கிறிஸ்மஸ் விழாக்களை கொண்டாடுறாங்க, ஆனால் ஆண்டவரை அறிகிற ஒரு அறிவு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து எதற்காக பிறந்தார், கடவுள் ஏன் மனிதனாய் பூமிக்கு வந்தார், அதை சரியாய் நாம் அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக 100க்கு 100 எந்த மனுஷனும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யூத வம்சத்தில் கிறிஸ்து பிறப்பார், மேசியா வருவார், அவர் வந்துதான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் ஆதியாமத்திலிருந்து இருக்கு. அவருடைய தீர்க்க தரிசனம் அதை நிறைவேறுவதற்காக அன்றைக்கு யூத ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள்
என்னுடைய வயிற்றில் ஆண்டவர் பிறப்பார், என்னுடைய வயிற்றில் ஆண்டவர் பிறப்பார் என்று சொல்லி திருமணம் ஆகாதபடி இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் மரித்திருக்கிறாங்க. ஏன்னா யூத குலத்தில் தான் கிறிஸ்து வருவார், யூத வம்சத்தில் தான் அவர் வருவார் என்று சொல்லி. நல்லா பாருங்க, அந்த மரியாள் அவள் நிச்சயம் பண்ணப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வயதுக்கு வந்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை நிச்சயம் பண்ணி வச்சுருவாங்க. இன்றைக்கும் யூதர்களுக்குள்ள அந்த ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் அப்படின்னா, பிள்ளைகள் பருவம் வந்ததும், வாலிப பருவம் வந்ததும் அந்த பிள்ளைகளை வைத்து ஒரு பையனை அந்த பையன் எந்த பையனோ அவனுக்கு ஏற்ற துணையோ அதை நிச்சயம் பண்ணி வச்சுருவாங்க. அதே போல தான் அதே யூத வம்சத்தில் பிறந்த யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் பண்ண கொஞ்ச நாளில் அவளுக்குள்ளே தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை வாழ்த்தும் போது அவள் இது என்ன வாழ்த்து என்று சொல்லி பயந்து கலங்குகிறாள். கலங்காத என்று சொல்லி அவடத்தில் நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியலையே என்று சொல்லும்போது அந்த தூதன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய பலன் உனக்குள்ளே நிலடும், பரிசுத்த ஆவியினால் அது உற்பத்தி ஆகும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நிறைய ராட்சஸ்தர்கள் இருக்கிறாங்க, நிறைய கர்த்தாக்கள், நிறைய தேவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா பிறப்பெல்லாம் பாருங்க, பார்க்கலாம். எல்லாருடைய பிறப்பும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த பிறப்பு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. பைபிள் சொல்லுது, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துவோம். வேதம் தெளிவாக சொல்லுது, நல்லா பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமுருவப்படுத்தவர் மனுஷ சாயலானார். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை தொழுது கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக, அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய சிலுவை பாடுகளை பார்க்கும்போது அவர் மனுகுலத்துக்காக ஒரு சொட்டு இரத்தமில்லாதபடி இரத்தத்தை சிந்துகிறார். உண்மையிலே ஒரு மனிதன், உண்மையிலே முழு மனுஷனுடைய இரத்தமும் உண்மையிலே அது சிந்தப்பட வேண்டுமானால் அதுக்கு ஒரே ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, அது சிலுவையிலே தொங்கப்படுகிற மரண தண்டனை. எனக்கு அன்பானவர்களே, அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை மனுகுலத்துக்காக அதை கீழ்ப்படிந்து அப்படியே ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி அவருடைய சரீரத்தில் அந்த இரத்தம் எல்லாம் வடிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க, அதில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்த மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதில் அவருடைய தெய்வீகத்தை அவர் யூஸ் பண்ணாதபடி, அவருடைய தெய்வீகத்தை அவர் பொருட்படுத்தாதபடி, அந்த தெய்வீகத்தை அவர் சொல்லாதபடி, ஜனங்களை மிரட்டாதபடி அப்படியே கீழ்ப்படிந்து, என்ன வேதம் தெளிவாக சொல்ல, அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். அவருக்கு மேலே ஒரு சக்தி இல்லை, அவருக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது, அவருக்கு மேலே ஒரு தேவன் இல்லை, ஆனால் நமக்காக தாழ்த்தினாருங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதை வச்சே நீங்கள் எத்தனை பேருக்கும் நன்மை செய்யணுங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கு நம்மளை யாராவது ஒரு திட்டினா நமக்கு எவ்வளோ கோவம் வருது, யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். யாராவது நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா அப்படின்னா எவ்வளோ கோவம் வருது. சும்மா நீ ஜெபிக்க மாட்டானாலே இன்றைக்கி கோவம் வருது. அன்றைக்கு ஒரு தம்பிகிட்ட நீ ஜெபிப்பா அப்படின்னு சொன்னேன், அவ்வளோ கோவப்படுறான். ஜெபின்னு சொல்கிறதுக்கு கோவப்படுறான் அந்த தம்பி, பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா, யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின். இன்னைக்கு ஏன் நான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் சபையில் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா, சரியா கர்த்தருடைய தெய்வீகத்தை சரியாக சொல்ல தெரியலங்க. நம்ம யாரையும் குறை சொல்லலை, சொல்ல தெரியல. தெய்வீகத்தை அவர் வேதம் தெளிவாக சொல், தம்மை தாமே தாழ்த்தி அடிபருவம் எடுத்தவர் மனுஷ சாயலானார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே தேவ பக்தி வைராக்கியம் இல்லை. எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்க, பார்க்கலாம். படைத்த ஆண்டவர் அவர் இரத்தத்தை சிந்தும்படியாக
அவருக்கு மேலே ஒருத்தரும் கிடையாதுங்க. அவர் பாருங்க, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். என்ன கண்பானவர்களே, இன்றைக்கு நம்மளை தாழ்த்துறோமா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏசப்பாவை பற்றி சொல்கிறீங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க? அன்றைக்கு யூதருக்கு இடலாம் இருந்துச்சு, கிரேக்கருக்கு பைத்தியமாக தெரிஞ்சு தான். ஆண்டோடைய பிறப்பு, ஆண்டோடைய ரத்தத்தை செஞ்சதெல்லாம் பைத்தியம் போல தெரிஞ்சுதான். இன்றைக்கும் அநேகருக்கு அப்படி தானங்க. சும்மா மனுஷரை உயர்த்திட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள், ஆனால் கடவுள் யாருன்னு தெரியாதபடிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, தேவனை ஒருபோது ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இன்றைக்கு பாருங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாது, கிராம ஊழியம் செய்யக்கூடாது, ஜனங்களை சந்தித்து கிறிஸ்மஸில் வெகுமதி கொடுக்கக்கூடாதான், அந்த அளவுக்கு அவங்களுக்கு எரிச்சல் வருது. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுளை கண்டுகொள்ளாதபடி மனுஷன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்தீங்களா? சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் பாக்கியவான்கள், உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டோம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். கண்பானவர்களே, அருமையான ஒரு பாடல். இந்த வயலட்டாரும் நம்ம படித்த பாட்டு எப்படி பாடல், ஒரு அருமையான ஒரு பாடலுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த பாடல். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மகிமையே மனுகுலம் மீட்ட மகிமையே, மனு உருவெடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். பார் பரிசுத்தர், பார் பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். தாழ்மை அருமை பெருமையாய் சிலுவை வரையும் தாழ்த்தினார். அதே அதிகாரத்தில் அப்படியே படி பார்க்கலாம். 9 படி. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்த பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க, அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் மனுஷனாய் பூமியில் வந்து நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கி அங்கே பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். அதில் இயேசுவி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோன அனைவருடைய முழங்கால் யாவும் முடங்கு. அதாவது வானோர் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் அவருடைய நாமம் முழங்கால் படும்படியாக
அவர் உயர்ந்தாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அது மாத்திரமில்லை, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், அவருக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. அதாவது கடவுள் யாருக்கும் அந்த மகிமையை கொடுக்க மாட்டாருங்க. ஒரே தேவனுக்கு எவ்வளோ ஒரு சாட்சியான ஒரு வசனம் பார்த்தீங்களா? அந்த திருத்துவ தேவன் ஒரே தேவனுங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவ்வளோ உண்மையான கடவுளை நாம் அறிந்து கொண்டு நாம் இன்னும் அவரோடு ஐக்கியப்படாதபடி, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடி, இன்னும் நம்ம உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தோம்னா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? வானவன் வானவன் வானவர் பிறந்தார். வானவன் வானவன் வானவர் பிறந்தார். ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றது என் ஆவியோம் கலிக்கின்றது. அவர் தமதடிமை தாழ்மையை பார்த்தார், அவரால் பாக்கியமானே. ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றது என் ஆவியும் கலிக்கின்றது. அவர் தமதடிமையின் தாழ்மையை பார்த்தார், அவரால் பாக்கியமானே. அவர் நாமம் தூயவர் வல்லமை ஆனவர். வானவர் 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 பிறந்தார். வானவர் 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 பிறந்தார். தேவ இரக்கம் பயந்தவர்களுக்கு தலை தலை முறைக்கும் உண்டு. தமது புயத்தால் பராக்கிரமம் செய்தார், அகந்தை சிதறுண்டது. தேவ இரக்கம் பயந்தவர்களுக்கு தலை தலை முறைக்கும் உண்டு. தேவ புயத்தால் பராக்கிரமம் செய்தார், அகந்தை சிதறுண்டது. தேவநாமம் தூயவர் வல்லமை ஆனவர். வானவர் 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 பிறந்தார். வானவர் 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 பிறந்தார். ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றது என் ஆவியோ கலிக்கின்றது. அவர் தமதடிமை தாழ்மையை பார்த்தார், அவர் பாக்கியமானே. ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றதே என் ஆவியும் கலிக்கின்றதே. அவர் தமதடிமையின் தாழ்மையை பார்த்தார், அவரால் பாக்கியமானே.
இயேசு நாமம் தூயவர், வல்லமை வானவர், 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 வானவர் பிறந்தார், வானவர், வானவர், வானவர் பிறந்தார். ஆமென். ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசினேன். உம்மை குறித்து வைராக்கியம் எழும்படியாய், தேவ பக்தி பெருகும்படியாக உம்முடைய வார்த்தை கொண்டு பேசினீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.